வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் எபிசோடில் ரெஸ்ட்டு, ரிலாக்ஸேஷன், தியானம் இதெல்லாம் பார்த்தோம். எஸ், அப்போ தூக்கம் தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது இல்லையா? ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல தூக்கத்தோடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்கினா போதுமா அப்படின்னா, எஸ், தியானம் பண்ணால் உள்ள கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் தூக்கத்துலேயும் கிடைக்கும், ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ தியானம் கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு நான் நல்லா மணிக்கணக்காக தூங்கிட்டு போகலாமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அப்போ சராசரியாக ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நேரம் நம்மளுக்கு தூக்க வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் பொதுவாக சொல்கிறது என்னது அப்படின்னா, எனக்கு மினிமம் 8 மணி நேரம் வேணும், 9 மணி நேரம் தூங்கணும் அப்படிம்பாங்க. இல்லை, ஒரு 11 to 5 ஒரு அடல்ட்டு தூங்குனாவே போதுங்க. நல்ல தூக்கம், ஒரு சவுண்ட் ஸ்லீப் 6 to 7 hours போதும் இல்லையா? ஏன் சொல்கிறேன் சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல தூக்கம் தூங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு போதுமானது. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் எவ்வளவு நேரம் ஒரு அட்மினில் இருக்கவங்களாம் தூங்குறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறாங்க? ஒரு 5 hours தூங்குறதே அவங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கல, டைமே கிடைக்கலங்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? they know how to compensate. அவங்க ஒரு 20 நிமிடம் தியானம் பண்ணாங்க அப்படின்னா பல மணி நேரம் தூக்கத்தில் நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் கிடைக்குமோ அது அவங்களுக்கு இந்த சில மணித்துளிகள் தியானத்துலேயே அவங்களுக்கு கிடச்சிருது. அப்போ ஒரு 20 நிமிடம் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த ஆல்ஃபா வேவ் ஃபார்ம் ஆகிறது பல மணி நேரம் நாம் தூங்க வேண்டும் இல்லையா? அப்போ 20 minutes, அப்போ நம்ம இந்த டயத்தை நம்ம வேறு அவுட்புட்டுக்கும் நம்ம போட முடியும். ஏன் தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தூங்கும்போது மட்டும்தான் என்ன நம்ம பாடியில் கழிவுகள் அகற்றப்படும், பிரெயினில் உள்ள கழிவுகளும் அகற்றப்படும். அப்போ தூக்கம் என்பது மிக மிக அவசியம். ஒருத்தங்களுக்கு பகலில் தூக்கம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்த் சரியில்லைன்னு அர்த்தம். அதே தூக்கம் இரவில் படுத்த உடனே வரலை அப்படின்னாலும் ஆரோக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். ஆரோக்கியம் அப்படின்னா ஒன்று உடலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மைண்டில் கூட இருக்கலாம். ஸோ ஒன்றும் பயந்துட வேண்டாம், ஏதோ பெரிய ஹெல்த் இஷ்யூவாக இருக்குமோ அப்படின்னு இல்லை. திரும்பியும் சொல்கிறேன், அந்த வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டாலே போதுமானது. அப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ தூங்கினாலும் நம் உடல் நல்லா தளர்வடையும். அப்போ தளர்வடையும் பொழுது நம்மளுடைய ஹார்மோனல் சிஸ்டம்லாம் அப்படியே நார்மலாக வரும், ரெகுலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலாகும், ஒரு ஹோமியோஸ்டேசிஸ் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல தூக்கத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா, உணவில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். சில கெமிக்கல்ஸ் சொல்கிறாங்க, ஹார்மோன்ஸ் எல்லாம் ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு ஒரு ரசாயனம் அப்படிங்கிறாங்க. இது ஈஸியாக பாலில் அது கிடைக்கிது. அப்போ ஒரு வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு இரவில் அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா தூக்கம் வராதவர்களுக்கு நிறைய பேருக்கு தூக்கத்தை கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது ஒன்று. அப்போ ரெண்டாவது, நம்ம உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கள்ங்கிறோம், அமினோ ஆசிட்ஸுங்கிறாங்க, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுங்கிறாங்க. அது நிறையா இருக்குது. வேலின், ஹிஸ்டிடின், லூசின், ஐசோலூசின், லைசின், இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லப்பட்டிருக்கு. பட் அதெல்லாம் எதில் இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் என்ன சாப்பிடக்கூடிய முக்கிய தானியங்கள், மில்லட்ஸில் இல்லாத என்ன சொல்கிறது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ டெய்லி நம்ம கொஞ்சம் சிறுதானியங்கள் என்று சொல்லக்கூடிய முக்கிய தானியங்களை நம்ம சாப்பிட்டு வந்தால் கூட போதும். வேறு மசில் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு. நம்ம டென்ஷனாக இருக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்? நம்ம தசைகள் அப்படியே இறுகும். அப்போ நம்ம எப்போல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கோமோ அப்போல்லாம் தசைகள் இறுகிக்கிட்டே இருக்கும். அப்போ டைட்டாக இருந்தால் நம்மளால் ரிலாக்ஸ்டாகவே இருக்க முடியாது. அப்போ தசைகளை நன்றாக தளர்வடைய செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்களும் நம்மளுக்கு தேவை. இந்த பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்றவையெல்லாம் நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய வாழைப்பழத்துலேயே நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ தினமும் தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க, கொஞ்சம் எனக்கு மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பனானா சாப்பிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு தசைகள் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அப்போ தசைகள் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படின்னாவே ஒரு நல்ல பாடிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்போது பாடியில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே நார்மலுக்கு வந்துடும். அப்போ பிளட் ப்ரெஷர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். டென்ஷன் ஆனால் கூட திரும்ப அது பழைய நிலைக்கு ரொம்ப குயிக்காக வந்துடும். அப்போ ஹார்ட்டுக்கு ஒர்க் லோடு ரொம்ப குறைஞ்சிரும். அப்போலேருந்து என்ன செய்ய தெரியுது? நம்ம ரொம்ப முக்கியம் ரெஸ்ட்டு, ரிலாக்ஸேஷன், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்கு உரிய உணவு பழக்க வழக்கங்களையும் நாம் உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. மீண்டும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.